இடத்தில் இருந்து இந்த உலகத்தினை விநாயகர் காத்த கதை தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் பிரளய வெள்ளமானது ஏற்பட்டு இந்த உலகமானது அழிக்கப்படுவதும் பின்பு இறையருளால் புதிய சிருஷ்டி துவங்கப் பெறுவதும் நம்முடைய புராண கதைகளில் பேசப்படும் ஒரு விஷயம். அவ்வாறு கிருதயுகத்தின் முடிவில் ஒரு சமயம் சப்த சாகரங்கள் எனப்படும் 7 கடல்களும் ஊழி வெள்ளமாக பொங்கி பெருக்கெடுத்து இந்த உலகத்தின் அநேக பகுதிகளை அழித்து கொண்டு வந்தன. ஆனாலும் வெகு புண்ணிய தலமாகிய ஒரு தலம் மட்டும் இந்த ஊழி வெள்ளத்தில் அழிந்து விடாமல் நின்றது. புன்னாகவனம் எனப்படும் இத்தலத்தில் உறைந்தருளக்கூடிய சிவபெருமானுக்கு புன்னாகவனேஸ்வரர் என்பது பெயர். இத்தலத்து சிவபெருமான் விநாயக பெருமானை அழைத்து ஊழி வெள்ளத்தில் இருந்து இத்தலத்தினை காத்திடுமாறு ஆக்ஞை செய்தார். தந்தையின் கட்டளையை ஏற்ற விநாயகப் பெருமானும் ஓம்காரத்தை பிரயோகித்து 7 சமுத்திரங்களையும் ஒரு கிணற்றினுள் அடக்கி இத்தலத்தினை காத்தருளினார். 3 பனைமர உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளமானது கிணற்றில் அடைப்பட்டது போக எஞ்சிய பாகமானது விநாயக பெருமானுக்கு பயந்து இந்த தலத்திற்கு புறம்பாக ஒதுங்கி நின்றது. புறம் என்றால் வெளியே, அயம் என்றால் குளம் போன்ற நீர்நிலை. ஊழி வெள்ளமானது குளம் போன்ற நீர்நிலையாக இத்தலத்திற்கு வெளியே பயந்து நின்றதால் இப்பகுதி அன்று முதல் புறம்பயம் என்ற பெயர் பெற்றது. அதுவே இன்றைக்கு நாம் காணுகின்ற திருப்புறம்பயம். பிரளய வெள்ளத்தில் இருந்து இத்தலத்தினை காப்பாற்றிய பெருமானது அரும் செயலை கண்டு மகிழ்ந்த வருண பகவான் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களான நத்தை ஓடு, மணல், கிளிஞ்சல், கடல் நுரை ஆகியவற்றை கொண்டு ஒரு விநாயகர் திருவினை உருவாக்கி இத்தலத்தில் வைத்து பூஜித்தார். அந்த திருமேனிக்கு பிரளயம் காத்த விநாயகர் என்கிற திருநாமம் வழங்கப்பெறலாயிற்று. விநாயகர் பொங்கி வந்த சப்த சாகரங்களையும் அடைத்த கிணறு இன்றளவும் சப்தசாகர கூபம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரளயம் காத்த விநாயகருக்கு தேனுறிஞ்சி விநாயகர் என்கிற பெயரும் உண்டு. அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இப்பெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக தேனானது முற்றிலுமாக இவராலேயே உறிஞ்சப்பட்டு விடுகின்றது. இதிலிருந்து ஒரு துளி கூட வெளியே சிந்துவதில்லை என்பது இன்றளவும் அதிசயம். எனவே இப்பெருமான் தேனுறிஞ்சி விநாயகர் என்று பேச்சு வழக்கில் அழைக்கப்படுகின்றார். விநாயகர் சதுர்த்தி தினத்தை தவிர மற்ற நாட்களில் இந்த பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவது இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. குருவே சரணம்.